கருவேப்பிலையை வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க. ரொம்பவே அருமையான ஆரோக்கியமான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. இந்த பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை எல்லாத்தையுமே நான் சுத்தமாக உருவிட்டு அதில் இருக்கக்கூடிய பூச்சி கருவேப்பிலை எல்லாமே நீக்கிட்டு அலசி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் வறுத்தாலே ஈஸியாக வறுப்பட்டுடும். இதில் எண்ணெய் எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம், ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். நாம் சேர்த்த வெந்தயம், கடுகு, மல்லி எல்லாமே பாருங்கள் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. படப்படன்னு வெடிச்சிட்ருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் அப்படியே பரட்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றினதும் கொஞ்சம் அப்படியே பரப்பி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு ஆறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கோங்க. இப்போ நாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலை அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் கரண்டியில் அள்ளி வச்சுருக்கேன். இதை நாம் நல்லா வதக்கணும். அதுக்காக தான் எண்ணெய் விட்டு வதக்குறோம். நம்ம வெறுமனே வதக்கினா முளன்னு ஆகும். ஆனால் எண்ணெய் விட்டு வதக்கும் பொழுது நல்லா வதங்கவும் செய்யும். அதே சமயம் அந்த முளப்பும் இருக்காது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷமாக நான் வதக்கிட்டுருக்குறேங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த முளன்னு ஆகாது. நம்ம வெறுமனே வறுத்தாதான் முளன்னு ஆகும். நம்ம எண்ணெய் விட்டு வதக்கும் பொழுது அந்த நிறமும் மாறாமல் முளன்னு ஆகாது. அதே சமயம் பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி கிடைக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம எவ்வளவு கருவேப்பிலை சேர்த்தோம் இப்போ வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப குறைவாகிடுச்சு பாருங்கள். இந்த சூட்லேயே ஒரு 5 செகண்ட் நம்ம பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். நம்ம வறுத்து வச்ச இந்த கடுகு, வெந்தயம், அந்த மல்லி விதை எல்லாமே பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நம்ம பொடி அரைச்சி அந்த ஜாரியை மறுபடியும் பயன்படுத்திக்கலாங்க. வதக்கி வச்ச இந்த கருவேப்பிலை அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சேர்க்குறதுக்காக ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே இந்த தண்ணியில் கலந்து விட்டுட்டு அதே இதில் சேர்த்துக்கலாம். இதில் நார், குச்சி, பட்டை இதெல்லாம் இருந்தால் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். இதை நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக திரியாக கூட நம்ம அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி தாங்க அரைச்சிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அரைக்கும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம கருவேப்பிலை வதக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த கடாயை நான் திரும்ப பயன்படுத்துகிறேங்க. 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எண்ணெயில் அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். நாம் சேர்த்த கடுகு, பெருங்காயம் இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. 20 பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு நான் இடித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயில் வதக்கிடுங்க. பூண்டு பாருங்கள் இப்போ எண்ணெயில் நல்லாவே வதங்கிடுச்சு. நிறம் மாறி வந்திருக்குது. இந்த சமயத்தில் நாம் அரைச்சி வச்ச இந்த கருவேப்பிலை, புளி சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை ஸ்டிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். கருவேப்பிலை விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் போல் நான் இதை வதக்கியிருக்கிறேன். ஏற்கனவே நம்ம கருவேப்பிலையை வதக்கிட்டோம். இப்போ அரைச்சதுக்கு அப்புறமாவும் ஒரு நிமிஷம் போல் நம்ம வதக்கியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே சுத்தமாக இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூனில் ஃபுல்லாக குவிச்சா மாதிரி எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளிப்பு சுவைக்காக தான் நம்ம புளி சேர்த்துட்டோம். அப்படி புளி சேர்க்குறது பிடிக்காதுன்னா எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் கடைசியில் தான் சேர்க்கணும்.
நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணணும். புளிங்கிறதுனால நம்ம கருவேப்பிலை அரைக்கும் பொழுதே சேர்த்து அரைச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நாம் அரைச்சி வச்ச இந்த மசாலா பொடி வெந்தயம், கடுகு, மல்லி விதை எல்லாமே சேர்த்து தான் நம்ம அரைச்சோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் குறைவாக இருந்துச்சுன்னா இப்போவே நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் உப்பு காரம் செக் பண்ணிட்டேங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லாவே வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். சுற்றிலும் அப்படியே எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த சமயத்தில் நமக்கு உப்பு, புளிப்பு, காரம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக இனிப்பு சேர்க்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கணுன்றது இல்லை, பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்படி ரெண்டுமே இல்லைன்னா ஒயிட் சுகரே கொஞ்சம் 1 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். அதை சேர்க்கும் பொழுது டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இது நம்ம நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு கண்ணாடி பாட்டில் அல்லது பீங்கான் ஜாடி இல்லை மண் ஜாடி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அவ்வளவுதாங்க, அருமையான கருவேப்பிலை ஊறுகாய் தயாராகிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை வச்சு அருமையான கருவேப்பிலை ஊறுகாய் நம்ம தயார் பண்ணிட்டோம். இது எல்லா விதமான சாதத்துக்கும் அருமையாக இருக்குங்க. சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம். நம்மளால் குழம்பு ரசம் வைக்க முடியல, வெளியே போயிட்டு வந்தோம், அர்ஜெண்ட்டாக இருக்குது, சாதம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம சாதத்தில் போட்டு கூட பிரட்டி சாப்பிட்லாம். அவ்வளவு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கால்சியம், மக்னீஷியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அயன் சத்தும் நிறைஞ்சிருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைஞ்சிருக்கு. நார்மலாக நம்ம கருவேப்பிலையை சமையலில் ஒரு இனுக்கு சேர்த்து விடுவோம். ஆனால் அந்த கருவேப்பிலையை நம்ம வதக்கி அரைச்சி நம்ம ஊறுகாயாக செஞ்சுருக்கோம். டேஸ்ட் அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக இருக்கும். நான் இப்போ ஜாடிக்கு மாற்றிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் பீங்கான் ஜாடிக்கு மாற்றிருக்கேங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீங்கான் ஜாடி, கண்ணாடி பாட்டில் இல்லைனா மண் ஜாடி அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம வெளியே வச்சு சாப்பிட்டாலே 1 மாதம் வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. அவ்வளவு அருமையாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஊறுகாய்ன்னு சொல்லலாம். இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒட்டி பிடிச்சிட்ருக்கு. இதில் நம்ம சாதம் போட்டுட்டு பிரட்டி சாப்பிட்லாம். அதுக்காக நான் இதை அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்காக நான் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. காரம் நல்லா சுருக்குன்னு நல்லாவே இருக்குது. அதில் சேர்த்த அந்த பூண்டு பார்த்திங்கன்னா பல்லில் கடிப்படும் பொழுது ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருந்தது. ஓவராலாக சொல்லும் பொழுது உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க. டேஸ்ட் அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக இருக்குது. வீட்டில் கருவேப்பிலை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம கருவேப்பிலையை சமையலில் போட்டால் எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம அரைச்சி செஞ்சு கொடுக்கும் பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.